கௌரவரின் மைந்தர்களான பஞ்ச பாண்டவர்களும் பீஷ்மரது மேற்பார்வையிலேயே வளர்ந்து வருகின்றனர். அவர்கள் அனைவருக்கும் சத்திய தர்மப்படி வில் பயிற்சியும் போர் பயிற்சியும் அளிக்க விரும்பி சிறந்த ஒரு குருவை தேடிக்கொண்டிருந்தார் பீஷ்மர். அச்சமயம் அரச இளவரசர்களான கௌரவர்களும் பாண்டவர்களும் அருகில் இருந்த தோட்டத்தில் பந்து விளையாடி கொண்டிருந்தனர். அப்போது அங்கு ஒரு பிராமணர் வருகிறார். பிறகு அங்கு என்ன நிகழ்ந்தது? இதோ இனி காட்சிக்கு. அர்ஜுனா, உனக்கான பந்து. அர்ஜுனா, பந்தை என்னிடம் கொடு. சகதேவா, பந்தை என்னிடம் கொடு. சகாதேவா, உனக்கான பந்து. பந்தை எங்கு போடுவது? ஏன் என் தலையில் போடே. துரியோதனா, உனக்கான பந்து. துரியோதனா, பந்தை என்னிடம் கொடு. பீமா, உனக்கான பந்து. பீமா, பந்தை உனக்கான பந்து. பந்தை காணவில்லையே, எங்கு சென்று விட்டது? நாம் விளையாடி கொண்டிருந்த பந்து எங்கே போய்விட்டது? காணவில்லையே. நாங்கள் சென்று பார்த்து வருகிறோம். பீமா, எல்லாம் முன்னால் தான். பந்தை சற்று மெதுவாக வீசியிருக்கலாம் அல்லவா? அண்ணா, அண்ணா, நாம் விளையாடி கொண்டிருந்த பந்து ஆள் புதைக்குழிக்குள் விழுந்து விட்டது. ஆமாம், இறங்கி எடுக்க வாய்ப்பில்லாத அகன்ற புதைக்குழி. நம் பீமனின் வாயை விட பெரிய குழியோ? எப்படி எடுப்பது? ஒன்றும் புரியவில்லையே. பீமா, நீ வேகமாக வீசியதினால் தான் பந்து புதைக்குழிக்குள் விழுந்து விட்டது. எல்லாம் முன்னால் தான். ஆர்வமாக விளையாடி கொண்டிருந்த பந்து விளையாட்டு இப்படி பாதியிலே நின்று விட்டது. விளையாட்டில் இதெல்லாம் சகஜம்தானே. நான் என்ன செய்வேன்? என்னை குறை கூறுவதை விட்டுவிட்டு பந்தை எப்படி வெளியே எடுப்பதென்று யோசியுங்கள். சரி சரி, ஒருவரை ஒருவர் குறை கூறிக்கொண்டிருந்தால் பந்து வந்து விடுவதில்லை. நாம் எப்படி பந்தை வெளியெடுக்கலாம் என்பதை யோசியுங்கள். சிறுவர்களே, சிறுவர்களே, நீங்கள் அனைவரும் எதை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள்? என்ன நிகழ்ந்தது? இந்த பீமன் வேகமாக வீசியதால் தான் பந்து உயரே கிளம்பி ஆள் புதைக்குழிக்குள் விழுந்து விட்டது. எப்படி எடுப்பது என்று தெரியாமல் புலம்பிக் கொண்டிருக்கின்றோம். புதைக்குழிக்குள் இறங்கி பந்தை எடுப்பதற்கு எங்களுக்கு தைரியம் இல்லை. எந்த ஆழத்தில் புதைக்குழி இருந்தால் என்ன? சாமர்த்தியம் உள்ளவர்கள் எப்படியும் எடுக்கலாம். உங்களை பார்த்தால் அரசகுமாரர்களைப் போலல்லவா தெரிகிறது? அந்தணரே, நாங்கள் அரசகுமாரர்கள். இதில் தங்களுக்கு எந்த சந்தேகமும் தேவையில்லை. அப்படியானால் வில்லம்புகளோடு இருக்கும் உங்களுக்கு அஸ்திர பயிற்சி கொடுக்கப்படவில்லையோ? அந்தணரே, எங்களுக்கு அஸ்திர பயிற்சி நன்றாகவே தெரியும். ஆனால் அஸ்திரத்தை கொண்டு பந்தை எடுத்து பந்தை நாசம் செய்ய முடியாதல்லவா? அதனால் தான் யோசிக்கின்றோம். அடடே, அஸ்திரம் நாசம் செய்வதற்கென்று யார் சொன்னார்கள்? இந்த பந்தை எடுப்பதற்கு ஈர்க்குச்சிகளே போதும். என்ன ஈர்க்குச்சிகளா? ஒன்றும் புரியவில்லையே. ஆமாம், சிறிது ஈர்க்குச்சிகளை கொண்டு வாருங்கள். ஈர்க்குச்சிகளை ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து பந்தை எடுப்பீரா? அது எப்படி முடியும்? பிறகு எதற்கு ஈர்க்குச்சிகளை கேட்கிறீர்? இங்கு ஈர்க்குச்சிகள் தான் அஸ்திரமாக பயன்பட போகிறது. வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் தானே. என்ன, ஈர்க்குச்சிகள் அஸ்திரமா? அது பல்குத்து அல்லவா உதவும்? சிறுவர்களே, நகைக்காதீர்கள். மாமிசம் தின்பவர்களுக்கு தான் அது பல்குத்த உதவும். வில்லாற்றலில் சிறந்தவர்களுக்கோ அதையும் அஸ்திரமாக பயன்படுத்த தெரிந்திருக்க வேண்டும்.
அஸ்திர மந்திரம் உங்களுக்கு தெரியுமா? அப்படி என்றால் மந்திரத்தை பயன்படுத்தி பந்தை எடுத்து கொடுங்களேன். நிச்சயமாக எடுத்து கொடுக்கிறேன். தாருங்கள் அந்தனரே. எப்படி எடுப்பார்? எப்படி எடுக்க முடியும்? இதோ பாருங்கள், பந்து வந்து விட்டது. ஆஹா, என்ன ஆச்சரியம்! பந்து வெளியே வந்து விட்டதே. ஐயா, தாங்கள் யார்? இப்படி அற்புதமான வித்தைகளை தெரிந்து வைத்திருக்கிறீரே, எங்களுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. ஐயா, அந்த மந்திரத்தை எங்களுக்கும் சொல்லித்தர முடியுமா? சொல்லித் தருவதில் தவறொன்றுமில்லை. அப்படியானால் தாங்கள் எங்களோடு எங்கள் அரண்மனைக்கு வர முடியுமா? வரலாம். ஆனால் அரண்மனையிலிருந்து அழைப்பு வந்தால்தானே எனக்கும் கௌரவம், நான் கற்ற கலைக்கும் கௌரவம். இதோ எங்கள் தாத்தா பீஷ்மரே வந்து விட்டார். வரவேண்டும், வரவேண்டும் பீஷ்மரே, வரவேண்டும். தாங்களை வணங்குகிறேன். வெகு நேரமாயும் அரசகுமாரர்கள் இன்னும் வரவில்லையே என காண வந்தேன். நீங்களும் அரசகுமாரிடத்தில் பேசிக் கொண்டிருந்ததையும் செய்து காட்டிய அற்புதங்களையும் கண்டு வியத்து போனேன். நீங்கள் வித்தைக்காரர் துரோணாச்சாரியர் தானே? ஆஹா, எப்படிப்பட்ட நுட்பமான கணிப்பு தங்களுக்கு! வெகு நாட்களாக அரசகுமாரர்களுக்கு நல்ல ஒரு குருவை தேடிக் கொண்டிருந்தேன். நீங்கள் இங்கே வந்தது நாங்கள் செய்த தவம். வந்த சில நிமிடங்களிலேயே குழந்தைகளின் ஆற்றலை கவனிக்கும் ஆற்றல் உம்மை போல் ஆசானுக்கு தானே வரும். பிதாமகனே, என்னை தாங்கள் இப்படி புகழுவதில் என் மனம் குளிர்கிறது. துரோணாச்சாரியரே, வில்வித்தையில் பிரகாசம் கொண்ட நீரே அரசகுமாரர்களுக்கு நல்ல ஒரு குருவா இருந்து கற்றுத்தர முடியும். பீஷ்மரே, தாங்கள் எனக்கு தந்திருக்கும் பொறுப்பை நான் மனதார ஏற்றுக்கொள்கிறேன். நல்லது துரோணாச்சாரியரே, இவர்கள் தங்களை குருவாக ஏற்றது இவர்கள் செய்த அதிர்ஷ்டம். இதோ நிற்கின்றார்களே, இவர்கள் தான் பஞ்ச பாண்டவர்கள். இவன் மூத்தவன் தர்மன், இவன் பீமன். பஞ்ச பாண்டவர்களில் நடுநாயகனாக இருப்பவன் அர்ஜுனன். பண்பில் உயர்ந்தவர்கள் நகுலன், சகாதேவன். தாத்தா, நாங்களும் வந்திருக்கிறோம். ஹாம் துரியோதனா, ஹாம். இவன் தான் கௌரவர்களில் மூத்தவன். குழந்தைகளே, மன்னர் குலத்தில் பிறந்தவர்களுக்கு வீரம் மிக முக்கியம். இதை தங்கள் மனதில் வைத்துக்கொண்டு கவனமாக கற்றுக்கொள்ள வேண்டும். சரி தாத்தா. துரோணாச்சாரியரே, உங்களுக்கு மாதம் தோறும் சன்மானமும் அரசவையில் நிரந்தரமான பதவியும் கொடுக்கப்படும். மிக்க மகிழ்ச்சி பீஷ்மரே. நாளை முதல் உங்கள் அனைவருக்கும் என் குருகுலத்தில் கற்பிக்க துவங்குகிறேன். ஆகட்டும் துரோணாச்சாரியரே, வாருங்கள் குழந்தைகளை, அரண்மனைக்கு செல்வோம். சரி தாத்தா. தந்தையே, கர்ஜனை செய்யும் காட்டு மிருகங்களின் ஓசை, மெல்ல சிரிக்கும் பூக்களின் நறுமணம், இவற்றையெல்லாம் பார்க்கும் பொழுது நம்மிடமிருந்து காட்டை வேறுபடுத்தி பார்க்க என்னால் முடியவில்லை. நீ சொல்வது உண்மைதானே இளைவா? இயற்கையோடு இந்த இன்ப வாழ்வை அல்லவா நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்க இக்காட்டையும் நம்மையும் எப்படி வேறுபடுத்தி பார்க்க முடியும்? இத்தகைய எழில் கொஞ்சம் காட்டில் வேட்டையாட செல்லும் தாங்கள் என்னையே அழைத்து செல்ல தயங்குகிறீர்கள். இளைவா, வனப்பு மிகுந்த வனமாக இருந்தாலும் விலங்குகள் நடமாட்டம் இருக்கும் காடு விளையாடும் இடமில்லை. சற்று கவனம் தவறினால் அது உயிருக்கே ஆபத்தாக முடிந்துவிடும். உனக்கோ விலங்குகளுடன் விளையாட போதிய பயிற்சி இல்லை, அதனால் தான் தயங்கினேன். சரி தந்தையே, அப்படியானால் தாங்களே எனக்கு வேண்டிய அளவு அம்பேவும் கற்றுத்தாருங்களேன். இல்லையே இளைவா, நீ ஒரு சிறந்த ஆசிரியரிடம் அம்பேயவும் அஸ்திர வித்தைகளையும் கற்றுக்கொள்ள வேண்டும். அதுவே என் நீண்ட நாள் ஆசை. நீங்கள் சொல்வது சரிதான் தந்தையே. எனக்கு வில்வித்தைகளையும் அஸ்திர வித்தைகளையும் கற்றுத்தரப் போகிறவர் யார் தந்தையே? மாபெரும் வில்வித்தகர் துரோணாச்சாரியரிடம் நீ பயில்வதையே நான் விரும்புகிறேன். அப்படியா? என் மனம் மகிழ்ச்சி அடைகிறது. மாபெரும் வில்வித்தகர் துரோணாச்சாரியாரிடம் நான் கற்கப் போகிறேன்.
தந்தையே, நாம் எங்கு செல்கிறோம்? நல்ல செயல்களை செய்ய வேண்டும் என்று முடிவு செய்த பின்பு காலம் தாழ்த்த கூடாது அல்லவா? அதனால்தான் உன்னை துரோணாச்சாரியாரின் குருகுலத்திற்கு அழைத்து வந்துள்ளேன். குருவே, குருவே, யார் இது? வில்வித்தையின் தளபதியே, தங்களை வணங்குகிறோம். யார் நீங்கள்? ஐயா, நான் வேடர் குல தலைவன் ஹிரணதனுஷ். இவன் என் மகன் ஏகலைவன். ஏகலைவா, குருவை வணங்கிக்கொள். குருவே, தங்களை வணங்குகிறேன். தங்களுக்கு என்ன வேண்டும்? குருவே, தாங்கள் என்னை சீடனாக ஏற்றுக்கொண்டு அஸ்திர வித்தைகளையும் வில் வித்தைகளையும் கற்றுத்தர வேண்டும் குருவே. என்ன? நான் உன்னை சீடனாக ஏற்றுக்கொள்வதா? நீயோ வேடர் குலத்தை சார்ந்தவன். நான் அரச குமாரர்களுக்கு மட்டுமே கற்றுக் கொடுப்பவன். என்னால் உன்னை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஐயா, கல்லையும் முள்ளையும் காட்டையும் தாண்டி தங்களிடம் கலைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று வந்திருக்கிறான். தயவு செய்து என் மகனை தங்கள் சீடனாக ஏற்றுக்கொள்ளுங்கள். வேடனே, என்னை தர்ம சங்கடமான நிலைக்கு தள்ளாதே. இங்கிருந்து சென்று விடுங்கள். ஐயனே, தாங்கள் என்னை சீடனாக ஏற்றுக்கொள்ளாததை என் மனம் ஏற்க மறுக்கிறது. மீண்டும் உங்களிடம் மன்றாடி கேட்கிறேன். தயவு செய்து என்னை உங்கள் சீடனாக ஏற்றுக்கொள்ளுங்கள். சிறுவனே, போராளுவோர் கற்றுக்கொள்ளும் கலை இது. பாமரனாகிய உனக்கு இது தேவையில்லை. ஏகலைவா, குருவிடம் ஆசி பெற்றுக்கொள். என்னை ஆசீர்வதியுங்கள் குருவே. ஏகலைவா, உன் ஆசையை மெச்சுகிறேன். கானகத்தில் நன்றாக பயிற்சி செய். உனக்கு வில்வித்தை நன்றாய் வரும். சென்று வா. ஏகலைவா, மனதை தளர விடாதே. மீன் குஞ்சுக்கு நீந்த சொல்லி தரவா வேண்டும்? அம்பேயும் ஆற்றல் உன்னுடம்போடு கலந்தது. சற்று பயிற்சி எடுத்துக்கொண்டால் உன்னை வெல்ல யாரால் முடியும்? ஆனால் தந்தையே, குரு இல்லா கல்வி சிறக்காது என்று தாங்கள் தானே கூறினீர்கள். ஆம், கூறினேன். ஆனால் உனக்கு குருவில்லை என்று ஒருபோதும் கூறவில்லை. நீதான் துரோணாச்சாரியரை மனதளவில் உன் குருவாக ஏற்றுவிட்டாய் அல்லவா? அவரை நினைத்து உன் பயிற்சியை துவங்கு. சரி தந்தையே, அப்படியானால் என் மனதில் இருக்கும் ஆசிரியரின் உருவத்தை சிலையாக வடித்து அவர் முன் வணங்கி என் கலைகளை கற்கப் போகிறேன் தந்தையே. சரி, உன் விருப்பம் போல் அனைத்தையும் செய். உன் குரு பக்தி உன்னை உன் வாழ்வில் உயர வைக்கும். சரி தந்தையே. குருதேவா, தங்களை பணிந்து வணங்குகிறோம். குருவே துணை. குரு வாழ்க. எங்கள் வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். அன்புள்ள மாணவர்களே, அரச குமாரர்களே, வாருங்கள், வந்து அமருங்கள். மாணவர்களே, இன்றிலிருந்து ஒரு அரசனுக்கு தேவையான அனைத்து கலைகளையும் நீங்கள் கற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் அல்லவா? ஆம் குருவே. அதற்கு முதலாவதாக கற்றலுக்குரிய மனநிலையை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். ஆகட்டும் குருவே. குருவின் பெருமையை காத்த மாணவர்கள் என்ற நற்பெயரை நாங்கள் தங்களுக்கு பெற்று தருவோம். மாணவர்களே, நீங்கள் கூறும் வார்த்தைகள் என் மனதிற்கு தெம்பை தருகிறது. சரி மாணவர்களே, அனைவரும் வரிசையில் நில்லுங்கள். அனைவரும் தங்கள் தங்கள் வில்லையும் அம்பையும் எடுத்துக் கொள்ளுங்கள். இதுதான் வில். இது வில்லின் நாண். இது அம்பு. வில்லின் அமைப்பை தெரிந்து கொண்டீர்களா? ஆம் குருவே. இப்போது அம்புக்குறியை எவ்வாறு பிடிக்க வேண்டும் என்று கற்றுத் தருகிறேன். கூர்ந்து கவனியுங்கள். இதுதான்
அம்பை விண்ணில் எய்வதற்கான சரியான நேரம். உங்கள் கை உங்கள் தாடைக்கு கீழாக இருக்க வேண்டும். வில்லின் நாணை இழுத்து அம்பை ஏயுங்கள். நல்லது. அஸ்வத்தாமா, உனக்கு சிலம்பு நன்றாக வரும் அல்லவா? ஒரு முறை செய்து காட்டு. ஆகட்டும் குருவே. நன்றி குருவே. நல்லது. மாணவர்களே, இன்றைய வகுப்புகள் இத்துடன் முடிவடைந்தது. நான் ஓய்வெடுக்க செல்கிறேன். பயிற்சி எடுக்க விரும்புபவர்கள் பயிற்சி எடுக்கலாம். ஆகட்டும் குருவே. இன்றைக்கான பயிற்சி போதும். நாம் ஓய்வெடுக்க செல்வோம். குருகுலத்திற்கு ஆசிரியர் பயிற்சி அளித்தது போல நாமும் சிறிது நேரம் பயிற்சி செய்வோம். குரு என்ன கூறினார்? இதுதான் வில். இது வில்லின் நாண். வில்லின் அமைப்பை தெரிந்து கொண்டீர்களா? இப்படித்தானே வில்லை பிடிக்க சொன்னார். யாரோ வருகிறது போல் தெரிகிறது. இனியும் நாம் இங்கு இருக்க வேண்டாம், சென்று விடுவோம். குருவாக ஏற்றுக்கொண்ட பாண்டவர்களும் கௌரவர்களும் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து பெரியவர்களாகி விடுகின்றனர். இந்நிலையில் ஆண்டுகள் பல உருண்டோடி விட்டன. ஒரு அரசகுமாரனுக்கு தேவைப்படும் அனைத்து கலைகளையும் முறையாக கற்றுக்கொள்கின்றனர். துரோணாச்சாரியாரின் மனம் கவர்ந்த சீடனாகிய அர்ஜுனன் அனைத்து பயிற்சியிலும் முதன்மை பெற்று விளங்குகின்றான். தம் சீடர்களின் அஸ்திர பயிற்சியின் சிறப்பை நாட்டிலுள்ளோர் காணும் முன் துரோணாச்சாரியார் காண விரும்புகிறார். அதன் பொருட்டு கிரண்ய தனுஷ் மற்றும் அவனது மகன் ஏகலைவன் வாழ்ந்து கொண்டிருந்த வனத்திற்கு செல்கின்றனர். அங்கு துரோணாச்சாரியார் அவரது சீடர்களின் வில்லாற்றலை சோதித்தாரா? இதோ இனி காட்சிக்கு. அன்பு மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஒரு முக்கியமான செய்தியை கூறப்போகிறேன். கேளுங்கள். அனைத்து திறமைகளிலும் பயிற்சி பெற்ற உங்களின் திறமைகளை நாட்டிலுள்ளோர் காணும் முன் நான் காண விரும்புகிறேன். அதன் பொருட்டு இங்கு உங்களுக்காக ஒரு சோதனை களம் தயாராக்கப்பட்டுள்ளது. அனைவரும் தயாராகிக் கொள்ளுங்கள். ஆகட்டும் குருவே. இப்போது உங்களுக்கான சோதனை களம் தயாராக உள்ளது. தர்மா, முதலில் உன்முறை. அதோ அந்த மரத்தின் கனியின் மீது உன் குறியை வை. தர்மா, மரமும் அதன் கனிகளும் தெரிகிறதா? தெரிகிறது
குருவே. நானும் உன் தம்பிமார்களும் நினைவில் வருகின்றோமா? வருகிறீர்கள் குருவே. நீ ஒன்றும் வீழ்த்த வேண்டாம், விலகினில். பீமா, இது உனக்கான நேரம். வில்லை எடு, வானத்தை தொடு. என்ன பீமா, வில் லேசாக இருக்கிறதோ? அதனால் தான் உன்னால் தூக்க முடியவில்லை போல. ஆமாம் குருவே. நீ ஒன்றும் வீழ்த்த வேண்டாம், மரத்தோடு மரமாய் சென்று நில். துச்சாதனா, இது உன்முறை. வில்லை வளைக்கும் முன் ஏதோ செய்தாயே, அது என்ன? நான் தொடையை தட்டி கொண்டேன். அது எதற்கு? நான் எடுத்த செயலை சரியாக செய்து முடிப்பதற்கு. நீ ஒரு செயலும் செய்ய வேண்டாம், விலகினில். துரியோதனா, இது உனக்கான நேரம். அந்த மரத்தின் கனியின் மீது உன் குறியை வை. ஆகட்டும் குருவே. இதோ கனியை அடித்து வீழ்த்தி விடுகிறேன். சொல்லில் காட்டாதே, செயலில் காட்டு. குறி தவறிவிட்டது குருவே. இன்னொரு வாய்ப்பு தாருங்களேன். கனியை அடித்து வீழ்த்தி விடுகிறேன். வாய்ப்பு ஒரு முறைதான், விலகினில். அர்ஜுனா, இது உனக்கான நேரம். அர்ஜுனா, மரம் தெரிகிறதா? இல்லை குருவே. இலை தெரிகிறதா? இல்லை குருவே. பிறகு என்னத்தான் தெரிகிறது உன் கண்களுக்கு? குருவே, என் கண்களுக்கு வலதுபுறத்தில் இருக்கின்ற கனியின் காம்பு மட்டுமே தெரிகின்றது. மரமோ மரத்தின் கிளையோ தெரியவில்லை. ஆஹா, அருமையான பதில். சரி, வானத்தில் விடு. சபாஷ் அர்ஜுனா, சபாஷ். நீயே என் மனம் கவர்ந்த மாணவன். மாணவர்களை, அம்பை எய்பவனுக்கு இலக்கில் மட்டும்தான் கண்கள் இருக்க வேண்டும். அர்ஜுனனின் கண்களுக்கு இலக்கு மட்டுமே தெரிந்ததால் தான் அவனால் இக்கனிகளை வீழ்த்த முடிந்தது. இதோ 2 கனிகள். இரண்டையும் வீழ்த்த சொல்லியிருந்தால் நானும் தான் வீழ்த்தி இருப்பேன். ஆனால் விழுந்தது கனி மட்டுமல்ல, அர்ஜுனனின் வீரமும் தான். எழுந்தது கௌரவரின் பெருமை. துரியோதனா, அடுத்தவர் வீழ்வதில் இல்லை பெருமை, நாம் எழுவதில் தான் பெருமை. குருதேவா, என் திறமையில் தங்களுக்கு சந்தேகமா? இல்லை அர்ஜுனா, இல்லை. இன்னொரு கனியை வீழ்த்தியவனின் திறமையை கண்டு வியக்கிறேன். இக்காட்டில் வேற்று மனிதர் நடமாட்டம் இருப்பது போல்தான் தெரிகிறது. குருதேவா, சற்று உற்று கவனியுங்கள். ஏதோ நாய்க்குரைக்கு போல் சத்தம் கேட்கிறதல்லவா? குருதேவா, நாய் குரைக்கும் சத்தம் திடீரென நின்று விட்டது. குருதேவா, இந்த காட்டில் வேற்று மனித நடமாட்டம் இருப்பது போல் தான் தெரிகிறது. நான் வீழ்த்தியதோ ஒரு கனி, ஆனால் வீழ்ந்ததோ 2 கனிகள். இது எப்படி சாத்தியம்? ஆமாம் அர்ஜுனா, எனக்கும் சந்தேகமாகத்தான் இருக்கிறது. நகுலா, சகாதேவா, வாருங்கள் சென்று பார்த்து வருவோம். வீழ்த்திய கனி எங்கே போய்விட்டது? யார் நீ? நில்லங்கே. என் பெயர் ஏகலைவன். பிறப்பால் காட்டு மனிதன், தொழிலால் வேட்டைக்காரன். எதற்காக இங்கு வந்திருக்கிறாய்? நான் வீழ்த்திய கனியை எடுத்து செல்ல வந்திருக்கிறேன். அப்படியா? 2 கனிகளையும் நீயே எடுத்துக்கொள். இல்லை இல்லை, எனக்கு வேண்டாம். என் உழைப்புக்கு மட்டும்தான் நான் சொந்தக்காரன். நான் வீழ்த்தியது ஒரு கனி மட்டும்தான், அது போதும் எனக்கு. வேடனே, நீ கனியை குறிபார்த்து வீழ்த்தினாயா, இல்லை கண்மூடித்தனமாக அம்பெய்தாயா? ஒரு வேடனை பார்த்து கேட்கும் கேள்வியா இது? என்னால் கண்ணை மூடிக்கொண்டும் அம்பை
விட முடியும். அப்போதும் என் குறி தப்பாது. அர்ஜுனா, அர்ஜுனா, தர்மா, ஆச்சரியம், ஆச்சரியம். நகுலா, பதற்றம் வேண்டாம். நம் வேட்டை நாய் சத்தமின்றி வருகிறதை பார்க்கவே மிகவும் பரிதாபமாக காணப்படுகிறது. யாரோ தேர்ந்த வில்லாளிதான் அதன் வாயை தைத்திருப்பது போல் தெரிகிறது. கண் மூடி கண் திறக்கும் நேரத்தில் இது சாத்தியம்தானா? ஏன் முடியாது? அஸ்திர வித்தையில் கரை கண்டவன் தான் இப்படிப்பட்ட வீர செயலை செய்ய முடியும். ஆனால் இந்த வனத்தில் யாராக இருக்கும்? அரசகுமாரர்களே, உங்கள் சந்தேகங்களுக்கு விடையே நான் கூறுகிறேன். என் பயணத்திற்கு தடையாக அந்த நாய் குறைத்து கொண்டே கடிக்க வந்தது. அதனால்தான் அதன் உயிருக்கு எந்தவித ஆபத்தும் ஏற்படாதவாறு அம்புகளால் அதன் வாயை தைத்தேன். அவ்வளவுதான். என்ன உளறுகிறாய் வேடனே? விலங்குகளை வேட்டையாடி பிழைக்கும் நீ தனுர்வித்தையில் கை தேர்ந்தவனா? அமைதி அர்ஜுனா, அமைதி. உன் கோபத்தால் எதற்கும் தீர்வு கிடைக்காது. அங்க பார், அந்த மரத்தின் மீது அம்பு எய்து யாரோ சரமாரியாக பயிற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அரசகுமாரர்களே, நான் தான் காட்டில் பயிற்சி எடுத்துக் கொண்டிருந்தேன். ஏகலைவா, உனக்கு இந்த உன்னதமான காட்டில் இப்படிப்பட்ட பயிற்சி அளித்தது யார்? யாராக இருந்தால் நமக்கென்ன? இவரிடம் நமக்கென்ன விசாரணை? அரசர்களின் வேட்டை நாய் மீது அம்பெய்ததற்கு அபராதமாக 100 மான்களை நீ உயிரோடு பிடித்து தர வேண்டும். இல்லை என்றால் என் அம்பு உன் மார்பை துளைத்துவிடும். அம்பெய்யும் உரிமை உனக்கு மட்டும் தான் என்று நினைத்தாயா? என் அம்பால் உனக்கு பதில் கூறட்டுமா? ஏகலைவா, உனக்கு இந்த உன்னதமான காட்டில் இப்படிப்பட்ட பயிற்சி அளித்தது யார் என்று நாங்கள் அறியலாமா? ஓ, அறியலாமே. இதோ பாருங்கள். இந்த சிலையில் அமர்ந்தபடி என்னை நெறிப்படுத்தும் குருநாதர் இவர்தான். இந்த களிமண் சிலையா உன் குருநாதர்? கேட்கும் போதே நகைக்க தோன்றுகிறது. இவர்தான் என் குருநாதர் துரோணாச்சாரியார். அண்ணா, இவர் நம் குருநாதனை கேலி செய்கிறார். இவனை விடக்கூடாது. ஏகலைவா, துரோணாச்சாரியார் எப்படி உனக்கு குருவாக அமைய முடியும்? அவரோ அரசகுல குருவாயிற்றே. நீயோ காட்டில் வேட்டையாடி பிழைக்கும் ஒரு வேடன். இது எப்படி சாத்தியமாகும்? அண்ணா, சாத்தியமாகி இருக்கிறதே. இவன் கூறுவதை பார்த்தால் உன்னமே நம் குருநாதர் துரோணாச்சாரியாரை தெரியும் போல் அல்லவா பேசுகிறான். நீதான் சிறந்த சீடன், நீதான் முதல் சீடன் என்று அவர் என்னை புகழ்ந்தது அனைத்தும் பொய்யா? அர்ஜுனா, பொறுமையை இழக்காதே. ஆஹா, என் குருநாதரை கண்டுவிட்டேன். என் பிறவியின் பயனே அடைந்து விட்டேன். குருநாதா, தாங்கள் நலம்தானா? என்னை ஆசீர்வதியுங்கள் குருவே. யாரப்பா நீ? நன்றாயிரு. குருநாதா, யார் இந்த வேடன்? இவனுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் ஒன்றுமில்லை. அதற்கான விடையை நானே கூறுகிறேன். இனி நீங்கள் என்ன கூற போகிறீர்கள்? எங்களுக்கு தெரியாமல் இந்த வேடனை சீடனாக ஏற்றதை நியாயப்படுத்தி என்னை சமாதானம் செய்ய போகிறீர், அவ்வளவுதானே? இல்லை அர்ஜுனா, இல்லை. நான் இந்த வேடனுக்கு எந்த ஒரு கலைகளையும் கற்றுத்தரவில்லை. அது என் வாழ்வில் நான் மறந்து போன நிகழ்வு. அந்த நிகழ்வுதான் இன்று நீ இப்படி பேசுவதை என்னை கேட்கும்படி செய்துவிட்டது. சில வருடங்களுக்கு முன் இந்த வேடன் தன் தந்தையுடன் என் குருகுலத்திற்கு வந்திருந்தான். தன்னை என் சீடனாக ஏற்றுக்கொள்ளும்படி கேட்டபோது நானோ அரசகுமாரர்களுக்கு மட்டுமே கற்றுக் கொடுப்பவன் என்று கூறி அவனை அவமதித்தேன். என்னிடமிருந்து ஆசிகளை மட்டுமே பெற்றுக்கொண்டான். அது முதல் அவனை நான் மறந்தே போய்விட்டேன். குருதேவா, என்னால் உங்களுக்கு இப்படி ஒரு துன்பம் ஏற்படும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. அரசகுமாரர்களே, இவர் என்னை தம் சீடராகவும் ஏற்றுக்கொள்ளவில்லை. எனக்கு எந்த கலைகளை கற்றுத்தரவும் இல்லை. ஆமாம், நான் உன்னை சீடனாகவும் ஏற்றுக்கொள்ளவில்லை. உனக்கு எந்த கலைகளையும் கற்றுத்தரவும் இல்லை. பிறகு எப்படி கலைகளை நீ கற்றுக்கொண்டாய்? நீங்கள் சொல்வது உண்மைதான் குருதேவா. ஆனால் உங்களை என் மனதில் நினைத்து ஒரு சிலையை செய்து வணங்கி வருகிறேன். நான் வேடனாக இருக்கலாம், ஆனால் கல்வியில் ஆர்வமுள்ள ஒரு மாணவன். ஆஹா, எப்படிப்பட்ட பரிவு! ஒரு வில்லை எப்படி பிடிப்பது என்று கூட கற்றுக் கொடுக்காதவன் நான். ஆனால் நீ என்னை குருவே குருவே என்று அழைப்பது
என்னை குற்றமுடையவனாக உணரச் செய்கிறது. ஏகலைவா, வில்லாளி வீரனே, உடனிருந்து பயிற்றுவிக்கும் குருவே ஆட்டுவிக்கும் மாணவர்கள் மத்தியில் உன் குரு பக்தியையும் பணிவையும் பாராட்ட வார்த்தைகளே இல்லை. அண்ணா, குரு சீடன் பாச போராட்டத்தை காண நாம் இங்கு வரவில்லை. கற்றுக் கொடுக்காத குருவும் கற்றுக்கொள்ளாத சீடனும் எப்படி குரு சீடனாவது? அர்ஜுனா, உன் வார்த்தைகள் என்னை வருத்தப்படுத்துகிறது. ஏகலைவா, நீ கற்றுக்கொண்ட கலை அனைத்தும் நான் கற்றுக் கொடுத்தது என்றுதானே எண்ணுகிறாய்? நிச்சயமாக குருவே, நீங்கள் கற்றுக் கொடுத்ததாக தான் எண்ணுகிறேன். அப்படியானால் என்னை குருவாக ஏற்றுக்கொண்ட நீ இந்த குருவுக்கு குருதட்சணை தர வேண்டும் அல்லவா? ஆமாம் குருவே, நிச்சயமாக தர வேண்டும். சொன்ன சொல் தவற மாட்டாயா? தவற மாட்டேன் குருவே. நல்லது, நல்ல வார்த்தை கூறினாய், மகிழ்ச்சி. அப்படியானால் உன் வலது கை கட்டை விரலை எனக்கு குருதட்சணையாக தர முடியுமா? இதோ தருகிறேன் குருவே. குரு கேட்டால் உயிரே தருவேன். கட்டை விரல் தானே, இதோ தருகிறேன். வேண்டாம் ஏகலைவா, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ஐயோ குருவே! எதற்கும் சாயாத குருவே உன் செயலை பார்த்து சாய்ந்து விட்டார். ஒருபுறம் என் அவமானத்தை கிள்ளி எறிந்த அர்ஜுனன், மறுபுறம் தன் உள்ளத்தை கோயிலாக்கி பூஜித்த ஏகலைவன். இவர்கள் இருவருக்கும் இடையில் அனலிடைப்பட்ட மெழுகு போல் தவிக்கின்றேனே. இறைவா, இது என்ன சோதனை? வேடராஜ்யத்தில் விரல் ஒன்றுதானே கவசம். உனது கட்டை விரலை காணிக்கையாக்கி விட்டாயே. ஏகலைவா, இது யாருக்கும் கிடைக்க முடியாத உன்னத பொருளை அல்லவா எனக்கு குருதட்சணையாக தந்திருக்கிறாய். இது சாதாரண கட்டை விரல் அல்ல, என் உயிர் காக்கும் கவசம். என் நெஞ்சின் மாலையாய் என் நெஞ்சோடு இருக்கும். ஆஹா, என் ஆசை நிறைவேறிவிட்டது. நான் கற்ற கலைகள் அனைத்தும் புனிதமடைந்து விட்டது குருதேவா. ஏகலைவா, வருங்கால பாரத சரித்திரத்தில் குரு சீடனின் பாசப்பிணைப்புக்கு ஏகலைவனாகிய உன் பெயரை நிலைத்து நிற்கும். இது சத்தியம். நன்றி.